பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர. வீட்ல பொண்டாட்டி தனியா இருக்கா, சாப்பிட்டாலா இல்லையாங்கிற கவலை இல்லல்ல உனக்கு? இங்க பாரு, எல்லா நாளும் குடிச்சிட்டு வர மாதிரி எதுக்கு இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்க? ஃப்ரெண்டுங்க குடிக்க சொல்லி குடிக்காம போனா அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பயந்தவன் சொல்ல மாட்டாங்க? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத பெருசா நினைக்கிற. ஆனா வெளி மனுஷங்க என்ன பத்தி பேசுறத நீ யோசிச்சா எனக்கு இப்படி ஆகுமா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு ஊர் உலகம் என்ன தப்பா பேசுது. ஆனா நீ என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு ஜாலியா வர. இங்க பாரு, என்ன சும்மா டென்ஷன் பண்ணாம முதல்ல போய் சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது. ஏன் அதையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு சாப்பிட வேண்டியது தானே? அதான் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா உனக்கு நல்லா ஊட்டி விட்டு அனுப்புவாங்க. நான் கால் பண்ணாதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஆனா எப்போ ஆன்லைன்ல இருப்ப? அட என்ன கருமண்டா இது? கூட வேலை செய்யற பொண்ணு கூட ஆபீஸ் விஷயமா நம்ம பேசினா அது உனக்கு பிரச்சனை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா அதை போட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணாலும் அது உனக்கு பிரச்சனை. அப்புறம் ஆன்லைன்ல டேட்டா ஆன் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணா அதுவும் உனக்கு பிரச்சனை. அப்புறம் என்ன செய்ய சொல்ற? ஆபீஸ்ல பொம்பளைங்களே வேலை செய்யக்கூடாது, வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் வேலை செய்யணும், அந்த மாதிரி இடத்துல வேலை செய்ய சொல்றல? அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல. கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தன் தான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி தான் இருக்காங்க. வீட்ல தனியா இருக்கிற பொண்டாட்டி பத்தி யோசிக்காம யாராவது பார்ட்டி கூப்பிடுவாங்களா? எவ்வாறு கண்டுதான் உளராத. முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வை. போய் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், போய் சாப்பாடு வை. நான் இன்னைக்கு சமைக்கல, உனக்கு வேணும்னா நீ சமைச்சுக்கோ. என்ன பேசுற நீ? இவ்வளவு நேரம் வீட்ல இருந்தல, சமைக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு உனக்கு சமைச்சு அதை நான் உனக்கு பேக் பண்ணி கொடுத்து உன் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன் அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு நீ நைட் வீட்டுக்கு வரும்போது நான் உனக்கு சமைச்சு போட்டு நான் உன் கூட படுக்கணும். எனக்கு இந்த வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. அப்புறம் எதுக்காக இன்னும் இந்த வீட்ல இருக்க? இந்த வீட்டை விட்டு போயிடு, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். நான் போனதுக்கு அப்புறம் உன் கள்ள பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கலாம் தானே நீ இப்படி பேசுற? ராதிகா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வெச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னை இங்கே கொன்னு புதைச்சிருவேன். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒண்ணு புதைப்பியா? அப்ப நீ அதுதான் பண்ண போறியா? பண்ணு, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி உன் கூட பாடுறதுக்கு அதுவே பெட்டர். நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நான் இருக்கும்போதே என்ன கொல்ல துணிறேன்னா அப்ப உன்னோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கால்ல? ஆமாடி இருக்கா. இந்த பதில சொல்ல முடிஞ்சா நான் இதை விட ரொம்ப சந்தோஷமா அந்த பதில சொல்லுவேன். அது முடிஞ்சதுன்னா, அப்படி முடிஞ்சா நான் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைப்பேன். உட்கார வச்சு அந்த பொண்ணு கூடயே படுப்பேன். அப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அந்த பொண்ணு கூட படுத்து குழந்தைய பெத்துப்பேன். அந்த குழந்தைய ஊருக்கே காட்டுவேன். பிரச்சனை என் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்கு, என் கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப இந்த ஊருக்கே புரியும், இந்த ஊருக்கே புரியும் என் பொண்டாட்டி ஒரு கொடுமைக்கார பொண்டாட்டின. நீ ஒரு கொடுமைக்காரிடி. ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. நான் வேணும்னே அதை சொல்லல. நான் அதை வேணும்னே பண்ணல. என்னை மன்னிச்சிரு ராதிகா. மனுஷங்க குடிச்சாதான் உண்மையை பேசுறீங்க. ராதிகா,
வீட்டில் யாராவது இருக்கீங்களா மேடம்? யாராவது இருக்கீங்களா? மேடம்? சாரி மேடம், காலையிலே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்? உங்கள் ஹஸ்பண்டோட பாடி கிடைச்சிருக்கு. அது ஒரு மர்டர். இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் மேடம். பாரதி மேடம், 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 பாரதி பாரதி மேடம், ப்ளீஸ் வெளியே வாங்க மேடம். ஹலோ சார். ஆமாம் சார், நானே பார்த்தேன். அந்த பையனுக்கு ஒரு 23 வயசு இருக்கும் சார். சார், இதே வீட்டில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஆம்பளையோட ஷர்ட்டும் இருக்குது சார். அந்த பாடி இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட அளவை வச்சு பார்க்கும்போது இது அந்த பாடியோடது இல்லை சார். அதனால தான் சொல்கிறேன், இது வேற ஒருத்தரோட ஷர்ட்டாக தான் இருக்கணும்னு சார். ஆ ஆ ஆ ரைட் சார், ரைட் சார். நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். ரைட் சார், ரைட். நான் பார்த்துக்கிறேன். நல்ல ஆளுதம்மா நீ. புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. ஆனால் வீட்டில் வேற ஒருத்தன் பாடி இருக்கு. நீ என்ன பண்ண போய் அவன் செத்தான்? ம், உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. உனக்கு தேவையானதை முடிச்சுக்கிட்டு அவனை கொன்னுட்டியா? சொல்லு, கேட்டுக்கிட்டு இருக்கல. ஒருவேளை உன் புருஷனை நீயே கொன்னு சூட் கேஸில் போட்டு ஆற்றுல வீசிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? இதே மாதிரி இன்னும் எத்தனை பேரை கொண்டு இருக்க? ம், அந்த பாடிலாம் இப்போ எங்கே இருக்கு? கேட்குறல்ல, சொல்லு. இப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தேன்னா உங்ககிட்ட எப்படி விஷயத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அதனால ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிடு. என் மனசுல இருக்கிறது சந்தேகம்னு நீ சொன்னியே. அப்ப இது யாரோட கால்? இங்க பாரு அதிகா, கடுப்பேத்தாத. நான் வீட்டுக்கு வந்துட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. இவ எதுக்கு உனக்கு தங்கணும் மெசேஜ் பண்றா? இங்க பாரு, அவ அப்படிதான். ஆபீஸ்ல எல்லாரும் தங்கன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டான்னு செக் பண்ணதுக்கு கால் பண்ணிருப்பாங்க.
என்ன நீ குழந்தைன்னு நினைச்சிட்டியா? இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பொறுத்துக்க முடியாதுன்னா போய் தொலைடி. என்ன கர்மண்டா இது? வந்ததுல இருந்து சாகடிச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்றதே வேஸ்ட். என்கிட்ட இவ்ளோ அழகா போய் சொன்ன, உன்னை போய் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? உனக்காக என் தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நான் வாழணும்னு நினைச்சேன் பாத்தியா? ஐயோ, ஒழுங்கா வாய மூடிட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் அப்படிதான்டா பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என் அப்பா அம்மா கூட என்ன கை நீட்டி ஊற அடி அடிச்சது கிடையாது. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். நான் எனக்கானதை யாருக்காகவும் எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னையும் உன் கூட இருக்கிறவளையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி நான் உன்ன எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா உனக்கு? கேக்குறல? சொல்லு.